families, welcome to Madhushini Information Channel. Madhushini Information Channel நாம இன்னைக்கு வந்து ஒரு பழமொழியோட உண்மையான அர்த்தத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் சில இடத்துல நாமளே கூட அந்த பழமொழியை பயன்படுத்தி இருப்போம். ஆனா இந்த பழமொழியை இப்படி உச்சரிக்கவே கூடாதுங்க. இந்த பழமொழியை எப்படி தெரியுமா உச்சரிக்கணும்? நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற ஒரு உச்சரிப்பு தான் கரெக்டான உச்சரிப்பு. நம்ம இவ்வளோ நாள் இதை தப்பா உச்சரிச்சிட்டு இருந்திருக்கோம். அப்படிங்கிற எழுத்து வந்து பசுவை குறிக்கிற ஒரு எழுத்து. இந்த பசு தான் நமக்கு பால் தருது. அந்த பால்ல இருந்து தான் நெய்யுமே வருது. நெய்யை நம்ம தொடர்ச்சியா அதிகமா சாப்பிடும் பொழுது அது நம்மளுடைய உடல் எடையை வந்து அதிகரிக்குமா. இதுதான் நெய்க்கு ஒரு காலம்னு சொல்றாங்க. இப்போ பூ நெய்க்கு ஒரு காலம் அப்படின்னா, பூ நெய் அப்படின்னா தேன். அதாவது நம்ம இளமை காலத்துல இந்த மாதிரி நெய் அதிகமா சாப்பிட்டு உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டு அப்படின்னா கடைசியில நம்ம வந்து கண்டிப்பா இந்த தேனை வந்து சாப்பிடுவோமா. எதுக்குன்னா நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்காக இந்த தேனை சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படிங்கிற குறிக்கிறது தான் இந்த ஒரு பழமொழி. இளமை காலத்துல நம்ம நெய்யெல்லாம் அதிகமா சாப்பிடுவோம். எதுக்குன்னா அது வந்து ஒரு பொலிவையுமே தருமா. ஆனா முதுமை காலத்துல இந்த மாதிரி நெய் பொருட்கள் எல்லாம் நம்ம வந்து சாப்பிடவே கூடாது. அதுக்கு பதிலாக தேன் தான் சாப்பிடுவாங்களாம். இந்த தேன் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முதுமை காலத்துல அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ஒரு பழமொழியும். இந்த பழமொழியில யானைக்கும் பூனைக்கும் வேலையே இல்லைங்க. அது தெரியாம நம்ம இவ்வளோ நாள் இந்த பழமொழியை தப்பா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த பழமொழியோடைய உண்மையான அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.